ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிக் பாஸ் சீசன் 9லயே எதிர்பார்க்காததை எதிர்பாருங்க அப்படின்னு எப்பவுமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல தான் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயமே நடந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது தமிழ் பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு சம்பவம் பதிவாகியிருக்கு. நம்ம கமருதீன் பாரு காதலிக்கிறாங்க அப்படின்னு பலவிதமாக பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாலும் அவங்க இந்த அளவுக்கு போவாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நேத்து நைட்டு திடீர்னு நாய் சத்தம் போடுற மாதிரி ஒரு சவுண்டு. என்னது இந்த டைம்ல நாய் சத்தம் போடுதே, எதுக்காக இருக்கும் அப்படின்னு பல பேர் அப்படியே குழம்பி போயிட்டாங்க. ஏன் எதுக்கு பிக் பாஸ் இந்த டைம்ல நாய் குலைக்கிற சத்தம் போடுறாரு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாருக்குமே இருந்திருக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம பாருவும் கமருதீனும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்னு அரசல் புரசலா பேசுறாங்க. அதுக்கு நிறைய ஆதாரங்களும் சொல்றாங்க. ஒன்று, அந்த நாய் சத்தம் போட்டுச்சுல, உடனே திவ்யா முழிச்சிருவாங்க. முழிச்சு பார்த்தா நம்ம கமருதீன் அப்படியே மெதுவா அங்கிருந்து போய்கிட்டு இருப்பாரு. அப்ப கமருதீனை பார்த்து திவ்யா கேட்பாங்க, ஏன் நாய் சத்தம் போடுது அப்படின்னு சொல்லி. அது எனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அவரும் போயிடுவார். பார்த்தா பாரு அந்த பக்கம் இருப்பாங்க. ஆனால் நான் உண்மையிலே கேமராவில் நமக்கு தெரியாது. ஆனால் கொஞ்சம் அங்கிட்டு யாரோ இருக்க மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். அது பாருவான்னு தெரியல. ஓகே, இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப புலம்பிடுவாங்க, எதுக்கு இந்த நாய் சத்தம் போடுது. அப்புறம் திவ்யா வெளியே வந்து சொல்லுவாங்க, பிக் பாஸ் இப்படிலாம் செய்யாதீங்க, தூங்குறது அப்படிங்கிறது என்னோட உரிமை, அந்த டைம்ல நீங்க இப்படிலாம் செய்யறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது பாருக்கும் கமருதீனுக்கும் அங்க என்ன நடந்துச்சு, அதனாலதான் பிக் பாஸ் நாய் குலைக்கிற மாதிரி சத்தத்தை போட்டாரா, இப்படி பல கேள்விகளுக்கு பதிலும் கிடைச்சிருச்சு. ஒரு கட்டத்துல பாரு என்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியல, அதனால என்னை தயவு செய்து இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு அனுப்பிடுங்க அப்படி இப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை வச்சு பார்க்கும்போது நைட்டுக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை பார்த்த பிக் பாஸ் டீம் தடுத்து நிறுத்துறதுக்காக நாய் குலைக்கிற மாதிரி சத்தத்தை போட்டு அப்படியே துரத்தி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பாரு இதெல்லாம் தேவையாமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம பாரு ஒரே அழுக. ஏன் அழுகுறாங்க அப்படின்னா, என்னோட அம்மா வீட்டுக்கு வர போறாங்க, என் அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்னை பார்த்து இப்படி கேட்பாங்களே, ஏன் அப்படி நடந்துகிட்ட அப்படின்னு பல கேள்விகளை கேட்பாங்களே, நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பாரு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா இதானேமா உன்னோட கேம்னு சொல்ற, அதுக்கு ஏமா அழுற அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா ஆறுதலுக்காக பக்கத்துல இருந்த நம்ம கமருதீன், நீ ஒன்னும் யோசிக்காதம்மா, நான் இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் தாண்டி நம்ம பாருக்கு நம்ம கமருதீன் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி போவாரு. அந்த டைம்ல பார்த்து நம்ம கானா வினோத்தும் குறுக்க வந்திருப்பாரு. அந்த டைம்ல கானா வினோத் மட்டும் குறுக்க வரலன்னா நம்ம கமருதீன் பாருக்கு ஒரு அழகான ப்ரப்போசலை பண்ணிருப்பாரு. அது நடக்கல. சரி, ஓகே. அதாவது பிக் பாஸை விட்டு வெளியே வந்த பிறகுதான் இவங்க இன்னும் காதலிக்க போறாங்களா, இந்த காதலை தொடர போறாங்களா, எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா பிக் பாஸ் நம்ம எத்தனையோ ஜோடிகளை பார்த்துட்டோம், அவங்க வெளியே வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டோம். இந்த காதல் ஜோடியும் சேருமா அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்தா பார்க்கணும். சரி விடுங்க, இது காதலோ வேற என்னமோ நமக்கு தெரியல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பாட் டாஸ்க் நடக்கும்போது நம்ம சாண்ட்ரா இருக்கான் பாருங்க, ஐயோ ஏன்டா இப்படி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம கனி வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. பாட்டு பாடும்போது, ஏங்க எப்படிங்க இப்படி பாடலாம், என்னோட குழந்தைய கலாய்க்கிற மாதிரி நீங்க பாட்டு பாடுறீங்க அப்படி இப்படின்னு பேசிருப்பாங்க. கனிக்கும் ரொம்ப கடுப்பா இருக்கும். ஏமா நான் ஏமா உன் பிள்ளைய நினைச்சு பாட போறேன், அதுவும் ஏமா உன் பிள்ளைய நான் கலாய்ச்சி பாட போறேன் அப்படி இப்படின்னு பேசிருப்பாங்க. நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏங்க உண்மையிலேயே அவங்க அப்படி பாடவே இல்லைங்க நினைச்சு, ஏங்க நீங்களா ஏங்க கற்பனை எப்படி உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்க தோணுச்சு. சரி இதுதான் அப்படின்னு பார்த்தா மறுபக்கம் நம்ம பாரு இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை கேட்டு சாண்ட்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏமா என்னோட அம்மாவை வம்புக்கு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. பாருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எது, நான் அவங்க அம்மாவை வம்புக்கு இழுத்தனா, இது பாட்டுங்க, சும்மா பாட்டு தாங்க பாடினேன், ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு பாரும் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி பல பிரச்சனைகள் சாண்ட்ராவுக்கு இருந்துகிட்டே இருக்கு. சாண்ட்ரா அதை பிளான் பண்ணி தான் பண்றாங்களாம், ஒருவேளை வெளியில பாக்குற நமக்கு ஒரு சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக யோசிக்கிறாங்களான்னு தெரியல. உதாரணத்துக்கு குழந்தை மீது பாசமா இருக்கவங்க, கணவர் மீது பாசமா இருக்கவங்க, அம்மா மீது பாசமா இருக்கவங்க, அதாவது இந்த சென்டிமெண்டா இருக்கவங்க, அவங்க எல்லாத்தையும் தன் பக்கம் திருப்பிக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு கூட தோணுது. அது ஒர்க் அவுட் ஆகலாமா, வெறுப்பு தான் அவங்க மேல வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த வாரமும் நம்ம விஜய் சேதுபதி வருவாரு.
வருவாரு. வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல. உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாரா? அல்லது சாண்ட்ரா பத்தி பல பிரச்சனைகள் பேசுவாரா? சாண்ட்ரா இந்த வாரம் வெளியேற்றப்படுவாங்களா? அல்லது கமருதீன் பாரூக்கு ரெட் கார்டு கிடைக்குமா? இப்படிதான் நம்ம வார வாரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. இந்த வாரம் அப்படி நடக்குமா? ஏன்னா பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்க பாரூக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கிடைக்குமா? இல்லம்மா நீங்க உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாரா நம்ம விஜய் சேதுபதி அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு பிக் பாஸ் சீசன் 9ல ரொம்ப பிடித்த போட்டியாளர் யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும்.